லதா குமாரசாமி அவர்களுக்கு கனிவளா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். உஷா சுரேஷ்குமார் அவர்களும் உஷா லட்சுமணன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி ஆர் விஜயலட்சுமி அப்பாதுரை அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி வி நளினி ரமேஷ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி சி ரமணி கிருஷ்ணன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அனைவரையும் கௌரவித்த திருமதி லதா குமாரசாமி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஸ்டாலியன் மகாராஜ சங்கத்தின் 51வது ஆண்டு விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகாராஜ சங்கத்தின் ஆண்டு விழாவினை தலைமையேற்று நடத்தி வருகை தந்திருக்கும் திரு ஆரிய ரமேஷ் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆண்டறிக்கை வாசிக்க வருகின்றிருக்கும் நமது மகாஜன சங்கத்தின் செயலாளர் திரு கே சுரேஷ்குமார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றியுரை வழங்க வருகின்றிருக்கும் நமது மகாஜன சங்கத்தின் பொருளாளர் திரு ராஜா அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் மகாஜன சங்கத்தின் உதவி தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களையும் உதவி செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களையும் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த பொன்னான நேரத்தில் வருக வருக என நம் அனைவரின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பைனியர் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் திருமதி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய லதா குமாரசாமி அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்து கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ஏ நாகராஜன் அவர்களை நாம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு சாலியர் மகாஜன சங்கத்தின் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ஆர் சூரிய நாராயணன் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக வடசே நகர் இந்து மத வள்ளியூர் சாலியர் கல்வி நிறுவனத்தின் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு பி முருகன் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக கல்வி நிறுவனத்தின் பொருளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பி சுப்பிரமணியன் அவர்களை அனைவரின் சார்பாக அடுத்ததாக விருது பெற வந்திருக்கும் பிரசிடென்ட் நாயனார் விருது பெற வந்திருக்கும் நமது சாலிய மகாஜன சங்கத்தின் தலைவர் ரமேஷ் அவர்களையும் சமுதாய சேவை செம்மல் விருது பெற வந்திருக்கும் திரு ஆர்மக பெருமாள் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நல்லாசிரியர் விருது திரு கே சுப்பிரமணியன் முன்னாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி.
விக்னேஷ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த தலைமை உரை. இந்த நேரத்தில் நமது விழாவின் தலைமையை ஏற்று நடத்தி வைக்கும் நமது மரியாதைக்குரிய ஆதிய ரமேஷ் அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். மகாஜன சட்டத்தினுடைய 51வது ஆண்டு நிறைவு விழா இந்த சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எனது பாசமிகு செயலாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும், பொருளாளர் மரியாதைக்குரிய திரு ராஜா அவர்களுக்கும், உதவி செயலாளர் திரு விஸ்வன் அவர்களுக்கும் மற்றும் உதவி தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும், மேலும் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகிறதற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வயோதிகர் பள்ளியினுடைய தாளாளர் திருமதி அதா குமாரசாமி அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் இந்து கல்வியுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு நாகராஜன் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் திரு கே சுப்பிரமணியன் முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், நமது தமிழ்நாடு சாதியர் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சூரிய நாராயணன் அவர்களுக்கும், எங்களது கல்வி நிறுவனத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் திரு ஆனந்த பெருமாள் அவர்கள் விருதை பெறுவதற்கும், திரு ஆனந்த பெருமாள் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும், பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் முதற்கண் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதிய மகாஜன சட்டம் 1974ஆம் வருடம் பெரியவர் மரியாதைக்குரிய திரு முத்துசாமி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கழிந்த வருடம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 50வது பொன்விழா ஆண்டு இதே அரங்கத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அந்த விழாவிற்கு முன்னாள் துணைவேந்தர் திரு வேல்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். மேலும் இந்த சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் பல நலவுதவி திட்டங்கள் இந்த சங்கத்தில் சிறப்பாக செயல்படுவது. முதலாவதாக ஏழை எளிய மாணவர்களுக்கு வருடந்தோறும் சீருடைக்கான நிதி வழங்கும் திட்டம். அடுத்ததாக விதவை மற்றும் முதியோருக்கான ஆணை வழங்கும் திட்டம், திருமண உதவி திட்டம், தட்டச்சி பயிர் மாணவர்களுக்கான திட்டம் என்று பல திட்டங்கள் இந்த அமைப்பில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பிற்கு பல்வேறு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நன்கொடை தந்து நல்ல முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உதவிகளாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல சங்கத்தில் தலைவராக இருந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பொதுப்பொருளாகிய நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு செயல்முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இந்த 3 வருடம் சிறப்பான முறையில் இந்த செயல்முறையை நல்ல முறையில் நடத்தியிருக்கிறேன். அதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்தது எங்களது செயலாளர் திரு கே சுரேஷ்குமார் அவர்கள். ஏனென்றால் ஒரு நிர்வாகத்தில் பொறுப்பும் அதிகாரமும் அவர்களே சாரும். ஆனாலும் கூட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னோடு கலந்து ஆலோசித்து இறுதியில் என்னுடைய முடிவுக்கு விடக்கூடிய ஒரு பக்குவம் அவர்கள் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் என்னால் எளிதாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை எனக்கு கிடைத்த ஒரு பெரும்பான்மை தான். அது மட்டுமல்ல, பொருளாளர் மரியாதைக்குரிய திரு ராஜா அவர்கள்
பொருளை வைத்திருப்போர் பொருளாதாரம் அதற்குரிய தகுதியான ஆதாரம் அந்த அளவிற்கு பொருத்தமாக நிச்சயமாக நல்ல முறையில் என்னோடு பணிபுரிந்து அவருடைய பணியை சிறப்பாக அவர் செயல்படுத்தியிருக்கிறார். உதவி செயலாளர் திரு லட்சுமணன் மற்றும் திரு கிருஷ்ண உதவி தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் திரு ஜெகன்குமார் திரு விக்னேஷ் எல்லோருமே என்னோடு பணிபுரிந்து நல்ல முறையில் இந்த நிர்வாகத்தை நடத்தி தந்ததற்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது எந்தாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதிய நிர்வாக குழு தேர்தலும் நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்றது. அதிலும் என்னை தேர்வு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக என்னுடைய பணியை இதுபோல் சிறப்பாக செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். அமைச்சரவை ஆட்சியர் திரு ஆரிய ரமேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது சாரியர் மகாஜன் சங்கத்தின் 51வது